வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஜெய் சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை டிஷ் ஒன்று செய்து காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? இப்போ இது வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்துட்டு இது வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு தேங்காய் வச்சுருக்கேன்ப்பா. கொஞ்சம் காரத்துக்காக மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் சோம்பு. ஓகேப்பா. இது வந்துட்டு நான் அரைச்சிட்டு, அதாவது கொரன்னு அரைச்சிட்டு எடுத்து வந்து காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. சரிங்களா? இதை நான் போட்டுக்கிறேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நான் சால்ட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் டியூ சில்லி வந்துட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி நான் பெப்பர் போட்டிருக்கேன். இது அவ்வளோ காரமாக இருக்காது, ஆனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரிங்களா? அரிசி போட்டிருப்பேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்காக ரைஸ் ஃப்ளவர் வச்சுருக்கேன் நான், அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரிங்களா? 1 ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ். ரொம்ப புளிப்பாகிட போகுது, 1 ஸ்பூன் போதும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போது மஞ்சத்தூள் போடுறேன் நான். ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு தான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம செய்ய சொல்ல அந்த டேஸ்ட்டு சேர்ந்துட்டால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? மறுபடியும் போட முடியாது. உப்பு, காரம், அப்புறம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போது மீன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெய் சாந்தி கிச்சன் கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். சரிங்களா? சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நிறைய ஸ்டைலில் பண்ணலாம் சங்கரா மீன் குழம்பு. நான் 2-3 போட்டிருப்பேன். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன்ப்பா. போதும். அதுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா ஊறிடும் அது. சரிங்களா? நல்ல மசாலா நிறைய இருக்குது, அதனால் ஊறிடும். ஊறினோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவாப்பா? வாங்கப்பா. இப்போ மீனை நல்லா ஊறிடுச்சு, நம்ம வறுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கிங்கப்பா. சரியா? நான் லேசாக கருவேப்பிலை போட்டுறேன், ஏன்னா அடியில் பிடிக்காது, அதுக்காக கருவேப்பிலை போட்டுருக்கேன். இது அப்படியே சிம்லேயே வேகட்டும்ப்பா. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டியாக செய்து பாருங்கள். புரியுதுங்களா? இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். சரிங்களா? இல்லை இதெல்லாம் வந்துட்டு வேறு எதுனா சொல்லணுன்னா கூட சொல்லுங்கள். மீன் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. இது நான் எப்போயுமே விரும்பி சாப்பிட்றது மீன் தான். குழந்தைங்களுக்கு உழுது கூட நான் மீன் தான். குழந்தைங்களுக்கு மீன் நல்லா கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால நல்லா குழந்தைங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும். சரிங்களா? கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அதனால் மீன் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. சரிங்களா? அதனால் எப்போயுமே ஒரே மாதிரி செய்யணுமேன்றதுக்காக இப்போது இந்த மாதிரி நான் செய்திருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுவோம் அடிக்கடி. சரிங்களா? இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நான் திருப்பி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களாப்பா? சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே கமெண்ட்ஸில் எதனா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதனா டிஷ்ஷு தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நான் இது திருப்பி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, இதை திருப்பி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த பக்கம் வெந்தோடனே நான் காமிக்கிறேன். சரிங்களாப்பா? சிம்லேயே வச்சு வருங்க. சரிங்களா? நம்ம மேலே வந்துட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இப்படி சிம்லேயே வைங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றணும் தான், அதோடு அவ்வளோதான். மறுபடியும் ஊற்றாதீங்க, எண்ணெய் போதும் அது. சரிங்களா? அதுலேயே நல்லா செவந்து வெந்துடும். சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான்ப்பா. 2 பக்கம் நல்லா வதச்சி ஃப்ரை பண்ணியாச்சு 2 பக்கமும். ஓகேங்களா? அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதை செய்து பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா?
அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடப்படும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எதனா தேவைன்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் செய்து கொடுக்குறேன். இல்லை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே, ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸ் போடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரவாயில்ல, எனக்கு நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் செய்கிற சமையல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சு, என் கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன், சரிங்களா? நான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கூடையும் பேசணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன், சரிங்களா? பேசுகிறேன், எனக்கு ஒரு சந்தோஷம், அதுக்காக தான், சரிங்களா? இதை பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு செய்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதோட அடுத்த டிஷ்ஷில் நான் சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? பாய்.